இங்க சரஸ்வதின்ற இந்த குட்டி பொண்ணு அவளோட பிறந்த நாள்ன்றனால அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்கூலோட பிரின்சிபாலுக்கும் சாக்லேட் கொடுக்கலான்னு போகும்போது அங்க இருந்த 2 பேரும் இந்த குட்டி பொண்ணை தப்பான பார்வையில பாக்குறானுங்க. இத கவனிச்ச பிரின்சிபால் உடனே அங்க இருந்து வெளியே எந்திரிச்சு போய் வெளியே யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்றான். இப்ப அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போய் கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். பின்னாடி அந்த 2 பேரும் எந்திரிச்சு போறானுங்க. இந்த பக்கம் குழந்தை ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரலன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்ட்ட கேட்டான். அவன் ஸ்கூல் உள்ள யாருமே இல்லைன்னு சொல்றான், விடவும் மாட்டான். ஆனா இவங்க எவ்வளவு சொல்லி கேட்காம ஸ்கூல் முழுக்க தேடி அலையறாங்க. அந்த குட்டி பொண்ணு எங்க தேடியுமே இல்ல. இந்த பொண்ணு இருக்க ரூம் மட்டும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சோ இதனால இவங்க அங்க இருந்து கிளம்பி அந்த பொண்ணு போற மளிகை கடை அப்புறம் ஃப்ரெண்டு வீடுன்னு எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த குழந்தை எங்க தேடியும் கிடைக்கவே இல்ல. சோ 2 பேரும் வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. இவங்களுக்கு கால் பண்ணது வேற யாரும் இல்ல, இவங்க குழந்தை சரஸ்வதி தான். என்ன பிரின்சிபல் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க, பயமா இருக்கு, என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அலறா. உடனே இவங்க 2 பேர் கிளம்பி போய் பிரின்சிபல் ரூமை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு உடம்பெல்லாம் ரத்தத்தோட சுத்தமா சுயனவே இல்லாம மயங்கி கிடக்குறா. உடனே அங்க இருந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனதோ டாக்டர் செக் பண்ணதுல குழந்தை கிட்ட தப்பா நடந்திருக்காங்கன்றது தெரிய வருது. சோ இப்ப குழந்தை உயிரை காப்பாத்த கர்ப்பப்பை எடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. இவங்களும் பொண்ணோட உயிர் தான் முக்கியம்ன்றனால அதுக்கு சம்மதிச்சிடுறாங்க.